சில கவலைகள் இருக்கிறது உள்ளத்தை வாழ வைக்கும். சில கவலைகள் அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், மறந்துடணும், இப்படித்தான் நீங்க நடக்கணும் என்று சொல்றான். ஆனால் சில கவலைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. ஒரு மூமின் படுகின்ற எல்லா கவலைக்கும் கூலி உண்டு. ஆனால் சில கவலைக்கு அல்லாஹு தஆலா நன்மை என்ற அடிப்படையில் கூலி என்ன செய்வான், அல்லாஹு தஆலா அவனுக்கு வைப்பான். அதுல ஒன்று பாருங்கள், சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறந்த கவலைகள், நல்ல அறிவுள்ளவனுடைய கவலைகள், மார்க்க உணர்வுள்ளவனுடைய கவலைகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, 22052வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. முஆத் இப்னு ஜபலை அழைக்கிறாங்க. முஆதே, இப்ப நீங்க யமனுக்கு போறீங்க, யமனுக்கு அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ், யமனுக்கு போறீங்க. ஆனால் நீங்கள் திரும்பி வருகின்ற நேரத்தில் லஅல்லக தமுர்ரு பிமஸ்ஜிதி வ கப்ரி, நீங்கள் எனது மஸ்ஜிதாலும் எனது கபரையும் தாண்டி போகலாம், என்னை காண மாட்டீர்கள். யமனுக்கு போய் திரும்பி வர நேரத்தில் லஅல்லக தமுர்ரு பிமஸ்ஜிதி வ கப்ரி, என் மஸ்ஜிதில் பக்கத்தால் நீங்க நடந்து போகலாம், என் கபருக்கு பக்கத்தால் நடந்து போகலாம் என்று சொன்ன உடனேயே பகா முஆத் இப்னு ஜபல் ஜஷஅம் மின் ஃபிராக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பிரயாணம் என்னை விட்டு என்ன செய்து பிரிக்க போகிறதே என்று நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிலர் நான் தான் அவர்களுக்கு மிகவும் உரிமை படைத்தவன் என்று நினைக்கிறார்கள், அவர்கள் என் மீது மிகவும் உரிமை படைத்தவன் நினைக்கிறார்கள். அவ்வாறல்ல, என் மீது மிகவும் உரிமை படைத்தவர்கள் அல்லாஹ்வை இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த கவலை இருக்குதே, இதுக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. இந்த கவலை, இது கவலைக்கு கூலி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. எந்த நோயில மரணித்தார்களோ அந்த நோயில ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் வந்து கட்டு போட்டுக்கிட்டு, தலையில கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளிக்குள்ளால வாராங்க. அன்சார்கள் குழுமி இருந்து மஸ்ஜிது நபவியிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். குழுமி இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். கவலை, கண்ணீர். அப்ப கவலையில கண்ணீர் வடிச்சுட்டு கண்ட உடனே அபூபக்கர் நேர போறாங்க. ரசூல் அல்லாஹ்வின் தூதரே, அன்சார்கள் பள்ளியில் அழுது கொண்டிருக்கிறாங்க, அன்சார்கள் பள்ளியில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு போட்ட உடலோடு மேல போர்த்திய போர்வையோடு வந்து மிம்பர்ல ஏறினார்கள். வந்து என்ன செய்தார்கள்? மிம்பர்ல ஏறினார்கள். ஏறிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அன்சார்களுக்கு அதை போன்ற ஒரு பெருமதியான வார்த்தை உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல அந்த கட்டு போட்ட புடவையோடு வந்து ஏறினாங்க. அந்த துணியோடு வந்து ஏறி சொன்னார்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், நபி அவர்கள் கடைசியாக மிம்பரில் ஏறியது அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மிம்பரில் ஏறியது அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், ஊசிக்கும் பில் அன்சார், அன்சார்கள் விஷயத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என நான் வசியத்து பண்ணுகிறேன். அன்சார்கள் விஷயத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என நான் வசியத்து பண்ணுகிறேன். ஃபஇன்னஹும் கரிஷி வ ஐபதி, அவர்கள் எனது ரகசிய உறவுகள் நாங்கள் சொல்றோம். அவர்கள் எனது ரகசிய உறவுகள், எனது நான் போட்டிருக்கக்கூடிய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆடைகள் அவர்கள் சொன்னாங்க. மக்கள் எல்லோரும் வெளியுள்ள ஆடைகள், மேலாடைகள், அவர்கள் என் உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆடைகள். ஃபஇன்னஹும் கரிஷி வ ஐபதி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், வகத் கதவ் அல்லதி அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தானோ அதை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வேற பொறுப்பு இல்லை. அவர்கள் அந்த பொறுப்பை முடித்து விட்டார்கள். என்ன பொறுப்பு? தூதருக்கு உதவுவதும் தூதருடைய தோழர்களுக்கு உதவுவதும் இஸ்லாத்தை வளர்ப்பதும். அதை செஞ்சிட்டாங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. வபக்கியல்லதி லஹும், இனி எஞ்சி இருப்பதெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. இனி எஞ்சி இருப்பதெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. ஃபக்பலு மின் முஹ்சினிஹிம், அவர்களோடு வாழ்கின்ற காலத்தில் அவர்களை யாராவது நலவு செய்தால் அந்த நலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வதஜாவஸு அன் முஸீஇஹிம், அவர்கள் யாராவது தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள். யார் சகோதரர் அன்சார்கள் ஹலீஃபா வந்தாங்க? யாரு? யாரும் வரல, யாருமே வரல. சொந்த பூமியில், சொந்த இடத்தில், மரணம் வரைக்கும், அவங்களுடைய முழு இழப்பு வரைக்கும் எவர்களுமே ஹலீஃபாவாக வரல என்று சொன்னா அன்சார்களுடைய அந்த கவலையை ரசூல் அங்க எப்படி உணர்ந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையோடு இருங்கள், என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கின்ற வரைக்கும். ஹவுதுல் கௌசரில் சந்திக்கின்ற வரைக்கும் பொறுமையோடு இருக்கு. இந்த கவலைக்கு கூலி உண்டு, இந்த கவலைக்கு கூலி உண்டு. இது நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.